நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே கோடியக்கரை கடல் பகுதி எப்போதுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி. துறைமுகம் வேணும்னா நாகப்பட்டினமாக இருக்கலாம். ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே கோடியக்கரை கடல் பகுதி தான் மீனவர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே சிறு வியாபாரிகளும் தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே அதிகாலையில் கூடுவாங்க. இங்கே விலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு கரை ஏறும் பொழுதே அவர்கள் தங்களுடைய பிடிச்சிட்டு வந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஏலம் விடுவாங்க. இங்கே மீன் ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் வியாபாரிகள் எடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கூட இந்த மீன்கள் ஏற்றுமதியாகுது. 6000 6000 6000 50 100 150 550 6550 6600 7000 ரூபாய் 7000 7050 100 150 200 7200 250. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் வேறையா, இன்றைக்கி மீன் வாங்கலான்னு கடற்கரை பக்கம் போனோம். இன்றைக்கி அதிகாலையிலிருந்தே மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் அப்புறம் பொதுமக்கள் அப்படின்ட்டு ஏறத்தாழ 5000க்கு மேற்பட்ட வியாபாரிகள் இந்த கடற்கரையில் குமிஞ்சிருந்தாங்க. வழக்கமாகவே தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் இருந்து கோடியக்கரைக்கு மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா நவம்பர் டு ஏப்ரல் இந்த மாதங்களில் பிற மாவட்டங்களில் மீன்பிடி தொழில் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும். ஆனால் இந்த கோடியக்கரை கடல் பகுதியில் மட்டும் இந்த நவம்பர் டு ஏப்ரல் மீனவர்களுக்கு இது வசந்த காலம்னு சொல்லலாம். கீழே கொட்டி விட்டுக்கிறோம். தெரியும் எவ்வளோ இருக்குன்னு 13 கிலோ இருக்கு. 13 கிலோ. தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்கள்லேருந்து இங்கே தங்கி நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கமாக 100லிருந்து 500 சிறு வியாபாரிகள் கூடக்கூடிய இந்த கடற்கரை இன்றைக்கி ஏறத்தாழ 5000 சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கூடியிருந்தாங்க. தோராயமாக 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி இந்த கடற்கரையில் வியாபாரம் நடந்திருக்கும். இந்த கடல் பகுதியில் பிடிக்கக்கூடிய மீன்கள் மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. உள்நாட்டில் இருக்கக்கூடிய பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கும் இங்கே பிடிக்கக்கூடிய மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுது.